நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டிலேருந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம், என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்ன பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நேரே வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசியிருக்கேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் பயன்படுத்தின பதம் வந்து ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனால் நைனா நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை.